இந்த ஆடியோ சொல்லும் நீ யார், எவ்வளோ பெரிய ஒரு கேவலமானவன் அப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன், நான் இவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ பேச வச்சுட்ட. சரியா? நேற்று ரொம்ப ரொம்ப யோக்கியமாக நீ பேசிட்ட. அதனால் கண்டிப்பாக இந்த ஆடியோவுக்கு சொந்தக்காரங்க கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. இதை போட்டு தான் ஆகணும். என் புருஷனை விட்டு 4 மாசம் என் புருஷன் வீட்டுக்கு வரல. 4 மாசம் அழுது அவங்களுக்கு ஆண்டவத்தையும் தெரியும். கடவுள் சமூகத்துல உட்காந்து அழுதே 4 மாசம் பாஸ்டிங் பிரேயரை போட்டு எவனையும் பிடிச்சி கட்டி வச்சு பிடிக்கா படுக்க போட்டுருவேன். என்னைய கூட்டுக்குடிக்கு நாயி அவன் குடும்பம்லாம் தர்சா போகும் பாரு, தர்சா போகும். இன்னும் நான் வயிறு எரிஞ்சு சீக்காய் ஆக்கி வச்சுட்டியா. சொன்னாலும் தெரியாது, என்னைய மதிக்கிறதே கிடையாது. மதிக்காதனாலதான் நான் இப்போ பல பிரச்சனையை தவிர்த்து உட்காந்துருக்காங்க. என்ன அப்படி இன்னைக்கு இது கொண்டாட்டி விட்டுட்டு எவனோ இடையில வந்துவேன் சகலத்தையும் நான் தான் பார்க்கணும். மொத்த திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கண்ட வேணாம் ஒதுங்கிருக்கு. புருஷன்றனால ஒதுங்காம இருக்கேன். செஞ்ச கொடுமை நீ கொஞ்சம் நெஞ்சம்ல எல்லாருமே அவங்க குடும்பமே. இவன் தான் இப்ப வெளிப்பாடு பார்த்து 2 பேரும் படுக்க விடக்கூடாதுன்னு எல்லாத்துட்டையும் சொல்லி இவன் போட்டு படுக்கிறதுக்கு எல்லா பொம்பளைங்க. என் புருஷனை விட்டு 4 மாசம் என் புருஷன் வீட்டுக்கு வரல. 4 மாசம் அழுது அவனுக்கு ஆண்டவத்தையும் தெரியும். கடவுள் சமூகத்துல உட்காந்து அழுதே 4 மாசம் பாஸ்டிங் பிரேயரை போட்டு எவனையும் பிடிச்சி கட்டி வச்சு பிடிக்கா படுக்க போட்டுருவேன். என்னைய கூட்டுக்குடிக்கு நாயி அவன் குடும்பம்லாம் தர்சா போகும் பாரு, தர்சா போகும். இன்னும் நான் வயிறு எரிஞ்சு சீக்காய் ஆக்கி வச்சுட்டியா. சொன்னாலும் தெரியாது, என்னைய மதிக்கிறதே கிடையாது. மதிக்காதனாலதான் நான் இப்போ பல பிரச்சனையை தவிர்த்து உட்காந்துருக்காங்க. என்ன அப்படி இன்னைக்கு இது கொண்டாட்டி விட்டுட்டு எவனோ இடையில வந்துவேன் சகலத்தையும் நான் தான் பார்க்கணும். மொத்த திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கண்ட வேணாம் ஒதுங்கிருக்கு. புருஷன்றனால ஒதுங்காம இருக்கேன். செஞ்ச கொடுமை நீ கொஞ்சம் நெஞ்சம்ல எல்லாருமே அவங்க குடும்பமே. இவன் தான் இப்ப வெளிப்பாடு பார்த்து 2 பேரும் படுக்க விடக்கூடாதுன்னு எல்லாத்துட்டையும் சொல்லி இவன் போட்டு படுக்கிறதுக்கு எல்லா பொம்பளைங்க. ஒரு கெட்டவன் அடையாளம் காட்டணும் அப்படின்னா ஒரு சில உண்மைகள் வெளியில் வந்து தான் ஆகணும். அப்படி தான் இந்த ஒரு உண்மையும் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆடியோக்கு சொந்தக்காரங்க வேறு வழி இல்லை, இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இவன் நடந்துக்கிட்ட முறை சரியில்லை, அதனால் போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. சரியா? இப்போ சொல்லு, பாஸ்கரன் அண்ணாட்ட நீ காசு வாங்கிறதுக்கு எத்தனை பேர்த்த கூட்டி கொடுத்த? அதே மாதிரி கோவிந்தராஜ் பிரதர்கிட்ட காசு வாங்கிறதுக்கு சென்னைக்கு அங்கே இங்கே அவர் கூட்டு போனேன், அங்கே கூட்டு போகும்போது எத்தனை பேர்த்த கூட்டி கொடுத்த? அந்த கணக்கு சொல்லு. சத்தியமூர்த்தி என் பையன், நீதியில் அவன் தான் என்னை விட அப்படின்னு சொல்லி சீனை போட்டான். பாதாம் பருப்பு கதை தெரியுமில்ல? டக்குன்னு எடுத்து வச்சியாமே பாதாம் பருப்பு. சரியா? அந்த பாதாம் பருப்பு ஸ்டோரி முதல் கொண்டு என்ன வாங்கி கொடுத்தால, நாட்டுக்கோழி முட்டையிலேருந்து வாங்கி கொடுத்தோம், உனக்கு சாமானம் இல்லாமல் போச்சே, எந்திரிக்காமல் போச்சே. சரியா? அப்போது என்னால் முடியல சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லி காசு வாங்கும் போது எத்தனை பேர்த்துக்கு சத்தியமூர்த்தியை கூட்டி கொடுத்து அந்த காசை வாங்கினேன்? யாரை கூட்டி கொடுத்துருப்ப சொல்லட்டுமா? பாவம், அவங்கள சொல்லக்கூடாது. உன் அக்கா தங்கச்சியா, இல்லை உன் வீட்டில் வளர்ந்ததுங்களா, இல்லை வளராமல் மூளை வளர்ச்சி இல்லாமல் உட்காந்துருக்குதுங்களே அதுங்களையா? வளர்ந்தும் படித்து மூளை வளர்ச்சி இல்லாமல் அதுங்களை கூட்டி கொடுத்தியா? அதே போல் ஃப்ராங்க்லின்கிட்ட ஒரு டைமும் 50,000 70,000 அப்படி இப்படி 30,000 40,000ன்னு ஒரு டைமு 50,000 இல்லை 40,000 குறைவு இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தாப்புல இல்லை? அவனுக்கு எத்தனை பேர்த்த கூட்டி கொடுத்த? டிசைனாக கூட்டி கொடுத்தியா? அப்படிங்கிற கணக்கெல்லாம் எடுத்து வை. சரியா? அப்போ உனக்கு புரியும் நீ எவ்வளோ செலவு பண்ணன்றத கணக்கு. அந்த கூட்டி கொடுத்த கணக்குலேருந்து பாரு, உனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். என்ன இப்படி தான் நிறைய விஷயங்கள் இவனை பற்றி எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் காதலை கேட்டோமே ஆனால் கண்ணில் பார்க்கணுமேனு கண்ணிலையும் நான் பார்த்தேன். அந்த தவறுகளை சுட்டி காட்டினேன், அதை சொல்லவும் செஞ்சேன். ஒரு தொடப்பக்கட்டியாக இருந்து அதை வீட்டை பெருக்கும்போது நான் சொல்கிறேன் இதை பெருக்கணும், இதை உடனே பண்ணுன்னு இவன் செய்யலை. அதனால தான் இன்றைக்கி நாரி போச்சு. அப்போனா இவங்ககிட்ட உண்மை இல்லாதனால தான் அவன் சபையை அவன் க்ளீன் பண்ணல, சுத்தம் செய்யலை. சரி, இன்றைக்கி சுத்தங்கிறானே. இல்லை, எப்படி சுத்தமாகும்? வந்தவங்க எல்லாருமே கொடுக்க வந்தவங்க, அள்ளி கொடுக்க வந்தவங்க, சொத்தை கொடுக்க வந்தவங்க. நானாக இருக்கட்டும், சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும், இல்லை கோவிந்தராஜ் பிரதராக இருக்கட்டும், இல்லை பாஸ்கரன் அண்ணா இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்க தான் வந்தோம். குருசாமியாக இருக்கட்டும், அள்ளி ஏழைகளை பார்த்து கொடுக்க வந்தோம். ஆனால் இவன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருந்திருக்கணும். ஏன் ஆண்டவர் இவங்ககிட்ட இருந்தால் கொடுக்க வந்தவங்க ஏன் வெளில போகிறாங்க? வாரி இறைக்க தானே வந்தாங்க, ஏன் வெளில போகிறாங்க? இறைச்சது போதுண்டா, இங்கே கொடுக்காதரா, இவன் உண்மை இல்லைன்றதுனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் இங்கே வெளில தூக்குனாரு.
இவன் வாங்கி தின்ன வந்தவன் இன்னும் உட்காந்துருக்கான். ஏன் பாண்டியை வச்சு ஆளை செக் பண்ண, டிஎல்சி பாண்டியை வச்சு என்னை வச்சு செக் பண்ண வச்சாங்க, அதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. புரியுதா? இந்த மாதிரி இவன் பண்ண தவிர இவன் மறைக்க பார்த்தான். ஆனால் அது ஒரு நாள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால் எல்லாம் வெளியில் வந்தாச்சு. சரியா? அதனால் இந்த வீடியோலாம் பாரு, இந்த சபையில் இருக்கிறவனா திருந்து, இதெல்லாம் ஏன் வேலை கிடையாது. நீ திருந்தினா திருந்து, திருந்தாட்டி போனால் போ. நாளைக்கு உன் வீட்டில் இருக்க ஆளுங்க உன்னை காரி துப்பும் போது தான் அது உனக்கு புரிய வரும். சரியா? இவன் இப்படி ஒரு லுச்சாவாக இருக்கானே, நீ எப்படா நீ அங்கேயே உட்காந்து சினிங்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு அவனுக்கு கேட்கும் போதும் நீங்கள் அன்றைக்கி திருந்திக்கங்க. சரியா? இங்கே பார், டேய் கோணவாய், உன் பேர் கோமனவாய், கோணவாய் கிடையாது, உன் பேர் கோமனவாய். நீ கோமனத்தை கட்டிட்டு தான் போகணும். யாருக்கு கோமனம் தெரியுமா? பெரிய ஹாஸ்பிட்டலில் செத்தவன் இருப்பான் பார், அவன் சாமானத்தை கட்டியிருப்பான் பார், அந்த கோமனத்தை கட்டின மூஞ்சு ஒன்று. கோமனவாய், உனக்கு நான் சொல்கிறேன், உன் மரியாதையை நீயே கெடுத்துட்ட. நான் இந்த சபையிலேருந்து வெளியில் வந்தது தான் நான் உனக்கு சொன்னேனே தவிர, ஆனால் நீ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு நீ தேவலாமா உன் வீட்டுக்காரம்மா தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க அடிக்கடி சொல்லுவாங்களாமே. ஏன் அப்பவும் அறிவு மயிரே உனக்கு இல்லையா? உன் வாயால் தான் நீங்கள் கெடுத்துக்குவீங்க, உன் வாயால் தான் எல்லாம் பண்ணுவீங்க. அவன் பேச்சை கேட்காதீங்க, அவன் கூட போகாதீங்க, அவன் கூட செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாமே. ஆனால் நீ எதுவுமே கேட்கலையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறியா? சொல்லியிருக்காங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, என் ஃபோன்லேயும் சொல்லி வச்சுருக்காங்க. சரியா? இருக்குது. சரியா? ஆனால் நீ கேட்கலையாமே. ஏன்னா உனக்கு தான் எல்லாமே இருக்குன்னு ஆனியாமே. ஆனால் கடைசியில் பாரு, உனக்கே இல்லைன்னு ஆகிப்போச்சு, எதுவுமே இல்லைன்னு நீயே ப்ரூவ் பண்ணிட்ட. புரியுதா? அதனால் மிஸ்டர் கோமனவாய், புரியுதா? இத்தோட உன் சீனெல்லாம் இந்த விடுதெல்லாம் விட்டினா, இந்த தேவையில்லாமல் வார்த்தையை விட்டினா அதுக்கு நீ தான் ஃபீல் பண்ணுவ. அதுக்கு நீ தான் உன்னை மட்டும் சொல்ல மாட்டான். நீ யாரை சொல்கிறியோ உன்னை சுற்றி இருக்க அத்தனை பேர்த்தையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். உன்னை சுற்றி இருக்க பொம்பளைங்களை சொல்ல வேண்டியது வரும், உன்னை சுற்றி இருக்க குழந்தைங்களை சொல்ல வேண்டியது வரும். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கு எதிர்மாறாக தான் இங்கே நடந்துக்கும். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுதான் நடக்கும். புரியுதா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த விசுவாசி கூட்டமே நீ கேட்குற தேவையில்லை. இந்த மாதிரியெல்லாம் இந்த நாய்கிட்ட தவறு இருந்தனால தான் நான் வெளியில் வந்தேன். ஒரு டைம் டிஎல்சி பாண்டி தெரு நாய் அப்படின்ட்டாப்புல என்ன கற்றுனாங்க. எப்படி நாயின்னு சொல்லலாம், என் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே இவன் சொறி நாய். சரியா? கோமனவாய் சொறி நாய். புரியுதா? அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வெளியில் வந்தேன். நீ வெளியில் வந்தாவா இல்லை வராமல் அங்கே சாணி மாதிரி உட்காந்துக்க. புரியுதா? திரும்பவும் சொல்கிறேன், நீ கூட்டி கொடுத்த கணக்கை இப்போ இத்தனை பேர்த்துக்கு நீ கூட்டி கொடுத்துரு. இன்னும் இந்த சபையில் கொடுத்தவங்களாம் இருப்பாங்க பார், எத்தனையோ பேர் உன்ட்ட கொடுத்துட்டு, இதெல்லாம் இந்த 5 பேர் வெளியில் தெரிஞ்சு பேசுகிறோம், தெரியாமல் எத்தனையோ பேர் உன்ட்ட கொடுத்துருப்பாங்க பார். அவங்க எல்லாத்துக்கும் பணத்தை வாங்குறதுக்கு நீ எந்த மாதிரியெல்லாம் பவ்யமாக பேசி எத்தனை பேர்த்த உன் கூட இருக்கவங்களையே கூட்டி கொடுத்தியோ அந்த கணக்கை எடுத்துப்பார். நீ செலவு பண்ண கணக்கு அதில் டேலி ஆகும். புரியுதா?